ஒரு குட்டி தம்பி அவங்க அப்பா ஜெபிக்கிறத பார்ப்பான். அவங்க நேர் முழங்கெல்லாம் அவங்க அப்பா ஜெபிச்சுட்டு தூங்க போவாங்களாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா ஜெபிச்சுட்டு தூங்கிட்டாங்க. இந்த தம்பிக்கு தூக்கம் வரல. பகலெல்லாம் தூங்கிட்டான். உடனே முழிச்சிருக்கான். தூக்கம் வரல அப்படின்னு சொன்னோடனே நேர் முழங்கால் போட்டு அவனும் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போதுல எப்படி ஜெபிக்கிறான்னு சொன்னால், ஏசப்பா என்னை எங்கள் அப்பாவை போல மாற்றுங்க. எங்கள் அப்பா எவ்வளோ அன்புள்ளவங்களா இருக்கிறாங்களே அதை போல் என்னை மாற்றுங்க. எங்கள் அப்பா எவ்வளோ பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே அதை போல் என்னை பலம் உள்ளவங்களா மாற்றுங்க. எங்கள் அப்பா எப்படி ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே அதே போல் என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட அவன் ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டான். இந்த ஜோம் பண்ண சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க இருதயம் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிருச்சான். ஏன் பிள்ளை என்னை போல மாற்றுன்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் இயேசுவே நான் உங்களிடத்துல நான் ஜெபிக்க வாரேன். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இல்லையே. என் பிள்ளை என்னை போல மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் என்னை படைத்த ஆண்டவரை போல நான் மாறணும்னு சொல்லி ஒரு முறை கூட நான் இதுவரை நான் ஜெபிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாங்களாம். ஒரு சிறு பையனுடைய ஜெபம் ஒரு தகப்பனாரை தொட்டது.